பார்வதே அரகர மகாதேவா சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பக்தர்விந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருமானாய் போற்றி பாவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. முதல்ல இந்த மயில் வாகனத்துடைய சிறப்பு தெரிஞ்சுக்கணும். அதாவது முருகப்பெருமானுக்கு 2 மயில் வாகனம். ஒன்று இந்திரனே மயிலாக இருக்கார், அது தேவ மயில். சமஹாரத்துக்கு முன்னாலேயே முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம். அப்புறம் அதுக்கப்புறம் சமஹாரத்துக்கு அப்புறம் அசுர மயில். இங்கே சுவாமிக்கு மலை மேல் இருக்கக்கூடியது தேவ மயில். இப்படியாக இந்த மயில் வாகனத்தில் ஒரு சிறப்புன்னா, இந்த மேலே இந்த கருவறையில் என்ன இருக்குதோ அது அத்தனை இங்கே இருக்கிறதாக ஐதீகம். ஒரு காலத்தில் சுவாமி கீழே தங்குவார். எதுக்குன்னா மண்டபத்தில் திருவிழா போது இங்கே சுவாமி தங்குவார். அந்த தங்கக்கூடிய தருணத்தில் அங்கே ஒரு சிவாலயத்தில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். அப்போ சுவாமி 6 பேர்த்திட்ட போய் சொல்லியிருக்கார். சுவாமி எப்பவுமே படியில் தான் வருவார். திருவிழாவுக்கு வரும்போது சுவாமி படியில் தான் வருவார். மறுபடியும் திருப்பி திருவிழா முடிஞ்சு மேலே போகும்போது படியில் தான் போவார். அப்படி வரும்போது சுவாமி இந்த இடத்துல வந்தோடனே அந்த விக்கிரகங்கள்லாம் அப்படியே இங்கே வந்துடுறாங்க. மயில் வாகனத்தில் வந்துடுறாங்க. நான் இங்கே தான் இருப்பேன், நான் சிவாலயத்தில் எனக்கு ஒரு சிரமத்தை உண்டாக்கிட்டே, நான் சிவாலயத்துக்கு வர முடியாது இந்த வருஷம் அப்படின்னு எதாக இருந்தாலும் இங்கே என்னை அழைச்சின்னு போய் ஒவ்வொரு விசேஷம் பண்ணுங்க அப்படின்னு சுவாமி சொல்லிட்டார். 6 பேருக்கு ஒரே மாதிரி போய் சொப்பனத்தை சொல்லியிருக்கார். இங்கே சுவாமியினுடைய சிறப்பு என்னென்னா, சொப்பனத்தில் போய் சொல்லி கொண்டு வர்ற ஒரு சாதாரணமாக ஒரு வேஷ்டி சுவாமிக்கு சாத்தனா, கிழிஞ்ச வேட்டி சாத்திட்டான், எனக்கு நல்ல கரை வேஷ்டி சாத்தலை அப்படின்னு போய் இன்னொருத்தர் போய் சொல்லுவார். இப்போ நீங்கள் ஒரு நல்ல பட்டு வேஷ்டி வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நாம் என்ன பண்ணுவோம், ஒரு நாள் உங்கள் முன்னால் சாமிக்கு சாத்திட்டு பத்திரமா எடுத்து வச்சு ஏதாவது விசேஷத்துக்கு சாத்தலாம்னு போட்டு எடுத்து வச்சுருப்போம். உடனே உங்கள் வீட்டை சொல்லுவார், வேறுப்பா நீ கொண்டு கொடுத்த ஒரு நாள் காட்டினதோட சரி, ஏதாவது ஐயர் விட்டத்தில் தான் இருக்குது அது அப்படின்னு போய் சொல்லிடுவார். அந்த மாதிரி எதுவுமே அரிசி அரிக்காமல் வச்சுட்டோம்னா அது கல்லும் கரடுமா இருக்குதுப்பா, எனக்கு சாப்பிட்றதுக்கு முடியலன்னு சொல்லிட்டு ஆரோக்கியம் அவர் சொல்லுவார். இந்த மாதிரி தத்ரூபமாக சாமி பேசக்கூடியவர். வீட்டில் இருக்கிற மாதிரி வீட்டில் ஒருத்தர் மாதிரி அவர். அதனால் எதையுமே கம்சன்லாம் பண்ண முடியாது. எல்லாமே எது பண்ணாலும் தெளிவாக பண்ணால் கண்டிப்பாக அவர் கூட இருப்பார். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி உங்களை எல்லாம் இங்கே வரவழைச்சிருக்காருன்னா அவருடைய திருவருள் தான். எல்லாமே சொல்கிறாங்கன்னா அவன் அருளாலே அவன் தான் கிடைக்கும். அந்த மாதிரி சுவாமியினுடைய திருவருள் இதெல்லாமே உங்களுக்கு அப்படின்னா குருவல் இருந்தால் தான் எல்லா யோகங்களும் உண்டாகும். அந்த மாதிரி சுவாமி தட்சிணாமூர்த்தி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா பக்கம் தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்குது, இங்கே ஒரு தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்குதுன்னு நிறையா ஸ்தல வரலாறுலாம் நிறையா சொல்லித்தான் உங்களுக்கு பூஜைகள்லாம் செய்ய போகிறோம். அதனால் இந்த மயில் வாகனத்தினுடைய சிறப்பு என்னென்னா, அங்கே கருவறையில் என்ன இருக்குதோ அது அத்தனையும் இங்கே இருக்கிறதா ஐதீகம். ஒரு காலத்தில் தைப்பூசத்தப்போ குருக்களெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு மேலே அனுமதி இல்லை. அப்போது மேலே போயிட்டு காவடியெல்லாம் அங்கே அத்தனை காவடியும் என்னுடைய அடியானெலாம் கீழே இருக்காக, நானும் கீழே தான் இருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் கீழே வாங்கன்னு சொல்லி அத்தனை காவடி அபிஷேகம் இங்கே தான். அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகம் ஒரு அபிஷேகம் இங்கே நடக்கலை, அத்தனை அபிஷேகம் இங்கே தான். அடியான் எங்கே இருக்கானோ அந்த இடத்துல தான் நான் இருப்பேன், நானும் இங்கே தான் இருக்கிறேன், எல்லோரும் இங்கே வாங்கன்னு சொல்லி அத்தனை காவடியும் மேலே போய் அபிஷேகம் அப்போ பூஜைலாம் இல்லாமல் சும்மா வரணும் உள்ளே போய் விபூதி வாங்கி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இங்கே தான் இருக்குது அத்தனை காவடி. இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்திருக்குது. அந்த மாதிரி அந்த கருவறையில் என்ன இருக்குதோ அந்த ஐதீகம் இந்த மயில் வாகனத்தில் இந்த இடத்துல இருக்குது. எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். எல்லோருடைய வாழ்க்கையும் சௌபாகியமும் செல்வச் செழிப்போடு இருக்கணும். எல்லோரும் எத்தனையோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உபாதைகள்லாம் இருக்குது. அத்தனை உபாதைகளும் நிவர்த்தி ஆகணும். சிவமலைக்கு வந்துட்டு போனதுக்கு உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். இதெல்லாம் அனுபவ ரீதியான விஷயம். நாங்கள்லாம் நிறையா பேர் பார்த்துருக்கோம். டாக்டர்னால முடியாத கேஸு, கேன்சர்லாம் கூட குணமாக இருக்குது. எங்களுடைய அனுபவ ரீதியான விஷயம். ஹார்ட்டே ஒருத்தருக்கு இல்லாமல் மலைக்கு வர்றாரு. அவங்க பேர் அண்ணன், மொத்தம் 4 பேர், அப்பா அம்மா அண்ணன் தம்பி. அண்ணனுக்கு தான் ஹார்ட் இல்லை. ஹார்ட் இல்லைன்னா சட்டை பாருங்க இப்படி அடிக்குது சட்டை. ஆனால் எல்லா பக்கம் போயிட்டு வந்தாச்சு, ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் பண்ண முடியாது, பையனுக்கு டேட்டு குறிச்சாச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. சரி, இங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் செத்து போய் நாங்கள் 3 பேர் உயிரோட முடியாது, எங்கள் 4 பேர்த்துக்கு விஷம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஏற்கனவே சாமி விஷம் கொடுக்க சொல்லி உத்தரவாயிட்டுது, வாங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டின்னு போய் பியூர் தேன் கிடையாது, சும்மா சக்கரை தண்ணி சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி 3 நாள் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. 3 நாள் ஆட்டங்கள் அதிகமாகிட்டு 4ஆம் நாள் ஆட்டத்தை காணோம். 4ஆம் நாள் ஆட்டத்தை காணான்னே இவங்கள அழுக ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்புறம் மறுபடியும் பன்னெண்டு படுத்திருக்கான். மறுபடியும் திருப்பி அவனை கூட்டின்னு போனான். கூட்டின்னு பக்கம் மறுபடியும் கூட்டின்னு போனான். உள்ள பார்த்தா புத்தம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி அந்த பையனுக்கு 12 வயசுல பையன் இருக்கான். இதெல்லாம் என் அனுபவ ரீதியாக பார்த்த விஷயம். அதனால உங்களுக்கு நேரம் ஆகிட்டு இருக்குல்ல. சரி. ஹர ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா.